பாட புத்தகங்களில் பாடத்திட்டம் ஒளி மாசு என்கிற பாடம். சப்தத்தின் மூலமாக என்னப்படுது? காற்று மாசுபடுது அப்படிங்கிற பாடம். அந்த பாடத்துல விமானம் மேல பறக்குது. அந்த விமானத்தின் சப்தத்தினால காற்று என்பது அந்த சப்தத்தினால் மாசுபடுகிறது. அடுத்து என்ன போகுது? புகை வண்டி போகுது, ரயில் போகுது. அந்த ரயிலின் மூலமாக என்ன செய்யுது? அந்த சப்தத்தினால ஒளி மாசு ஏற்படுது. அடுத்து பள்ளிவாசலினுடைய மெனாரா வரையப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலின் மெனாராவால ஒளி மாசு ஏற்படுது. வேற எதனாலையும் ஒளி மாசு ஏற்படாதா? வேற எதை கொண்டு ஒளி மாசு ஏற்படாதா? என்ன விதமான நிலைகளை மக்களினுடைய உள்ளத்தில், படிக்கக்கூடியவர்கள் உள்ளத்தில் விதைக்க பார்க்கிறார்கள். அப்ப பள்ளிவாசல் மினாராவை பார்த்தால் என்ன சிந்தனை ஏற்படும்? பஸ்ல போறாங்க, வர்றாங்க, பள்ளிவாசலுக்கு ஓதி பார்க்க கூட வருகிறார்கள். மாற்று மத சகோதரர்கள், சகோதரிகள் குழந்தையை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். மினாராவை பார்த்தால் என்ன சிந்தனை ஏற்படும்? இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு மினாராவை பார்த்தா இது மோசமான ஒளிமாசை ஏற்படுத்தக்கூடியது என்கிற சிந்தனை தானே வரும். யோசித்து பார்க்கிறோம். எப்படியெல்லாம் திருத்த வேண்டுமோ, மாற்ற வேண்டுமோ வரலாற்றில் இன்றைக்கு திணிக்கப்பட்டு பல வரலாறுகளுக்கு, நம்முடைய பழைய வரலாறுகள், நம்முடைய பாரம்பரியங்கள் சிதைக்கப்பட்டு தவறான சிந்தனை நமக்கு மத்தியில், இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் விதைக்கப்படுகிறதே. இது மிக மோசமான நிலை.